அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால். சரிங்களா, ஆட்டுக்காலை சூப் வைக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பழைய கால் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சூப் வச்சோம்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். இது வாசம் நல்லா தான் இருக்குது, புதுக்கால் தான். சரி சரி. அது தெரியல, ஃபோன் பண்ண கிடக்கு. இந்த மாதிரி மிளகு சாந்து பண்ணி நீங்கள் குழம்பு உங்கள் வீட்டில் வச்சீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த டைம் வந்து கமெண்டில் தேடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, கேசவா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகேங்களா, அடுத்த கட்டமாக ஆட்டுக்காலை இறக்கிடலாம். ஹோம்மேடு பெப்பர் தூளுங்க, செம்ம காட்டமாக இருக்கும். சொன்னால் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். கடையில் வாங்குறது பாதி பெப்பர் தூளாக இருக்கும், பாதி பப்பாளி விதையாக இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. பல்லவிக்கு வந்து கொஞ்சம் நிறையா, நான் கூட கொஞ்சம் ஊற்றி விட்டுறேன் மக்களே, ஒன்றும் தப்பு இல்லை. அவள் குடிக்கணும்னு ஃபஸ்ட்டு அதான் மேட்ரு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கடையில் போய் ஆட்டுக்கால் சூப்புன்னு குடிக்கிறோமே, சத்தியமாக இந்த டேஸ்ட் வருமா? நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வருமா? நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தலை. வாவ், நல்லா இருக்கா? சரி, அவனுக்கு அப்படியே லைட்டாக ஊட்டி விட்டுரு தம்பி. ஓகே, சேர்ஸ் மக்களே. ஆஹா, சமையல் மக்கள். இது வந்து முகுந்து தம்பி வருண், இவன் முகுந்தோடைய பெரியப்பா பையன். பேர் என்ன? பிரணேஷ். முகுந்த். அப்புறம் இது வந்து நம்மாள் தவன்குட்டி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆள் சர்வேஸ். சரிங்களா, அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சின்னால் தான். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா முகுந்த் வீட்டில் இருக்கிற மக்களே. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆஸ்பத்திரியிலேருந்து நேராக வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கரும்பு வெட்டுறவங்க வந்திருக்காங்க, நம்ம காடு கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே நம்ம வீட்டில் தான் தங்க வச்சுருக்குறாங்களா. ஸோ அந்த காரணத்தினால அங்கே வந்து என்ன சொல்கிறது, கூட்டமாக இருப்பாங்க. ஸோ நம்ம பச்சை குழந்தைய வச்சுட்டு நம்ம காலேஜ் ஊதி வெளியில் காமிக்கிறது, ஸோ வந்து கொஞ்சம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்புறம் அக்கா வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. அவ்வளோதான், 2 நாளுக்கு அதுவும் வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கப்புறம் திரும்ப நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால். சரிங்களா, ஆட்டுக்காலை சூப் வைக்க போகிறோம். இப்போ நைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டுக்கால் வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா மஞ்சப்பொடியை ஃபஸ்ட்டு வந்து சும்மா லைட்டாக தேய்ச்சி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மேலே மஞ்சப்பொடி கோழிக்கு போடுவோம், அதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா நீட்டாக கழுவ முடியும். எல்லாம் எல்லோ கலரில் ஆயிடுச்சு. சரிங்களா, ஒரு 6 ஆட்டுக்கால், 4 ஆட்டுக்கால் வந்து 200 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, எங்கள் ஊரில் 4 ஆட்டுக்கால் வந்து 200 ரூபா. இப்போ வந்து 6 ஆட்டுக்கால் 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ இதை வந்து வெட்ட போகிறோம். சரிங்களா, வெட்டுறதுக்கு கறிக்கட்டை கத்தி கிடையாது, நார்மல் கொடுவாக தான் இருக்குது. அதில் வந்து சின்ன கட்டையை வச்சு வெட்டி நைட்டே வந்து ஊற வச்சிடணும். ஏமா ஊற வச்சிடணும். ஆமாம், ஊற வச்சு அதை வந்து நாளைக்கால சூப் எடுத்து குடிக்கணும், உடம்புக்கு ரொம்ப சத்து. சரிங்களா, பார்த்தா பண்ண போகிறோம், வாங்க பண்ணலாம். அப்புறம் முக்கியமான நாள் பல்லவி நலமா? சரிங்க மக்களே, ஏதாவது சொல்ல விரும்புறியா? கத்தி காமிக்கிறிய? ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சரி, ஆட்டுக்காலை பாருங்க மக்களை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. புதுக்காலை பார்த்து வாங்குறது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப பழைய கால் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சூப் வச்சோம்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். இது வாசம் நல்லா தான் இருக்குது, புதுக்கால் தான். சரி சரி. அது தெரியல, ஃபோன் பண்ண கிடக்கு, பேசிக்கிறேன். எப்படி நுணுங்குதுன்னு என்ன பண்ணுறதுங்க மக்கள், ஏதாவது பாருங்க இந்த மாதிரி தான் வந்து வெட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கறி கட்டையும் இல்லை கத்தியும் இல்லை, அதனால் இப்படி வச்சு வெட்டுறங்காட்டி இதுதான் வழி, வேறு வழியே இல்லை. வாங்க வெட்டலாம். சரிங்க மக்களே, நம்ம வீட்டில் இருந்து இப்போ வந்து அக்கா வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சு. சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலைல வந்து நாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றதா இருந்துச்சு பிளானில். அப்போ காலை ஊற வச்சு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போல்லாம் என்னட்டாங்க, இல்லை நைட்டே செய்யலாம், இல்லை குழந்தைங்களா இருக்காங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, முழு சத்தும் கிடைக்கலன்னா அரை சத்து கிடைச்சாலே போதுன்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு காலை வேவிக்கணும்ல. ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் வந்து காலை வந்து வேவிக்க வைக்கணும். சூப் எடுக்கணும். சூப் எடுத்ததுக்கப்புறம் தான் அதை வந்து குழம்பாக்கணும். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம் மக்களே. அடுத்து பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு, சுடுதண்ணி வச்சாச்சு. குக்கரில் வந்து காலை இறக்குறோம். வெட்டி வச்ச காலை குக்கரில் போட்டாச்சுங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஆன்டி பாக்டீரியா மஞ்சத்தூள் போடலாம். கரண்டி எடுத்து வந்தாச்சு பார்த்தீங்களா. உள்ளே வந்து மஞ்சள் தூளை போட்டு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு வேவிக்க வைக்கிறோம். சரிங்களா, ஓகே. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஓகே. லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டுங்க. லைட்டாக சால்ட்டு ஓகே. இதுதான் வந்து சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர் 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 சூப்பர். மூடி வச்சிடலாம். மக்கள் சிறிது நேரம் கழித்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றியாச்சுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை வச்சோம்ல குக்கரில், அது வந்து வெந்துகிட்டு இருக்குது. அந்த கேப்பில் இப்போ நம்ம வந்து மிளகு சாந்து ரெடி பண்ணணும். அதுக்காக சில பொருட்கள்லாம் வறுக்க வேண்டியது இருக்குது. வாங்க போய் பார்த்துடலாம். ஓகேங்களா, மிளகு சாந்து வறுக்கிறதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதை பாருங்கள், இதெல்லாம் தான் சோம்பு, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி தூள். சரிங்களா, அப்படியே வந்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி. ஓகே, அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி இருக்குது, உள்ளே பூண்டு இருக்குது. ஓகே சூப்பர், போடலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உள்ளே இருக்க வேண்டியதான். அந்த பக்கம் இருந்து போடு, அப்படி போடு. போடலாம். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு போட்டாச்சு, ரெண்டாவது வந்து ஜீரகம் போட்டு மிளகும் போட்டாச்சு. சரிங்களா, இந்த பாருங்க எப்படி பொரியுதுன்னு அழகா, சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், அந்த பக்கம் இருந்து போடு. ஓகே, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டாச்சுங்க. ஒரு வணக்கலாம். அவ்வளோதான் மக்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கண்ணேகன் இருக்கக்கூடிய இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கடைசி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி வந்து தோல் உறிஞ்சி வந்தால் கரெக்டாக இருக்குமாம்மா. முழுசாகவே தக்காளி போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னுமே வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, மறந்தாச்சு. மிளகாய் 2 மிளகாங்க மக்களே. மக்கள் அடுத்து பாருங்கள், விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணலாம். வந்துட்டு இருக்கு. ஓகே. அப்படியே இங்கே பாருங்கள், வெங்காயமெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வணங்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு பொன்னிறத்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராவல் பண்ணிங்க வந்தோம் அப்படின்னா தேங்காய் வந்து திருவி வச்சாச்சு. தக்காளி வந்து அப்படி முழு தக்காளியாக போடலான்னு நான் சொன்னேன். நம்ம சிஸ்டர் வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடியாக கட் பண்ணிட்டா அப்படி. சரிங்களா, ஓகே. ஆட் பண்ணிடலாமுல்ல. ஓகே, அந்த பக்கம் இருந்து போடு. விசில் வந்துட்டே இருக்குது. இதோட 3வது விசில். உள்ள தக்காளி போட்டாச்சுங்க. ஆஃப் பண்ணியாச்சா? ஓகே மக்களே, 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லாவே வந்து என்ன சொல்கிறது, வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி வந்து உள்ளே போட்டு நல்லாவே கிளறி விட்டாச்சு. ஓகேங்களா, மேலும் கொஞ்சம் உப்பு. ஆமாம், இது வந்து தக்காளி வணங்குறதுக்காக உப்புங்க. சரிங்களா, தேங்காயும் போட்டுடலாமா? தக்காளி வணங்கணும் மக்கள். அடுத்து பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி பொடியை உள்ள ஆட் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு தான் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, அப்படியே ஒரு கலர்லாம். இந்த கொத்தமல்லி பொடி தான் ஹைலைட்ஸு. இதுதான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். இது வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை வாங்கி மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆட்டுக்கறி எடுத்த மக்களே. அப்போ நான் தான் முத்தூரில் வந்து வாங்கி அரைச்சிட்டு வந்தேன். ஓகேங்களா, அதாவது வடச்சட்டி அவங்களுக்கு, வெங்காயம் அவங்களுக்கு, கொத்தமல்லி பொடி மட்டும் நம்மளுது. சரிங்களா, அப்புறம் ஆட்டுக்கால் நம்மளுது இது. ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள், தேங்காய் பூவும் போட்டாச்சு. சட்டி ஆஃப் பண்ணியாச்சா? எரிஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி மிளகு சாந்து பண்ணி நீங்கள் குழம்பு உங்கள் வீட்டில் வச்சீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த டைம் வந்து கமெண்டில் தேடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, கேசவா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் மசாலாவோ கடையில் வாங்கக்கூடிய எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது மட்டும் போட்டு இதை வந்து அரைச்சி மிக்சியிலையோ செக்கிலையோ நல்லா அரைச்சி அதை அப்படியே போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வச்சோம் அப்படின்னா செமையாக இருக்கும் மக்கள். இங்கே பாருங்க, ஃபைனலி தெரிகிறதா, ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள், இந்த வெங்காயத்தை மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னு வைங்க, அல்டிமேட்டாக இருக்கும். மிளகுச்சாந்தில் வறுத்த அந்த மிளகுச்சாந்து வறுக்கிறதுக்கு வெங்காயம் வறுக்குமல்லங்க, இதை அப்படியே
சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. மக்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட. சரிங்களா, நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் அப்படியே தூக்கி மிக்ஸி ஜாருக்கு மாத்திரம். மிக்ஸி பாருங்கள், ஜார் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்க மக்களே, மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு சுத்தம்னா நல்லா ரெடி ஆயிடும். ஓகே, அரைக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா, எப்படி சொல்கிறது, சட்னி மாதிரி அரைக்கணும். சரிங்களா, சட்னி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக சட்னி மாதிரி அரைக்கணும். மக்கள் பார்த்தீங்களா, சொன்னான்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருச்சிங்களா? இருங்க. செமையாக இருக்குது. அப்படியே சுடு சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குது. ஆனால் என்ன சோறாக்கலைன்னா சோத்து குக்கர் இப்போ தான் கழுவி வச்சுருக்கிறாங்க. அரிசியை பார்த்தா ஊற வச்சுருக்கிறாங்க. மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம வந்து ஆட்டுக்காலை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டோம் பார்த்தீங்களா? அதை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு போல். சூப்பருங்க. சைலம்லாம் பாருங்கள், எல்லாம் எப்படி ஒதுங்கி வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஊற்றிடலாமா? பவுலுக்கு மாற்றி இல்லாமல் என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு 2 பேர் தலைப்பற, பெரிய அலப்பற. சரி விடுங்கடா, விடு. மக்கள் அதுக்குள்ளே இங்கே பாருங்க மக்களை, ஊற்றியாச்சு. சரிங்களா, இதெல்லாம் தான் சூப்பு. சரிங்களா மக்கள், அடுத்த கட்டமாக திரும்ப வந்து அடுப்பத்தை வச்சு வடச்சட்டி வச்சுட்டு உள்ளே வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகுங்க போடலாம். கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலந்தாழை மட்டுமுங்க. சரிங்களா, கடுகு போட்டு கருவேப்பிலந்தாழை போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்த கட்டமாக ஆட்டுக்காலை இறக்கிடலாம். அருமைங்க. வெங்காயமெல்லாம் போடலையா? வெங்காயமெல்லாம் தேவையில்லையாம்மா மக்களே, கடுகும் கருவேப்பிலை மட்டுமே போதுமாம்மா. பார்த்தீங்களா, ஏன்னா வெங்காயமெல்லாம் வந்து நம்ம இதிலேயே வந்து ரெடி பண்ணிட்டோமில்லங்க, அரைச்சி வச்சிட்டோமில்ல, அதனால் வெங்காயம் வந்து போட தேவையில்லை. வாவ், செமையாக இருக்குது பாருங்க. நல்ல வாசமாகவும் இருக்குது மக்கள், நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இந்த இடத்துல. அப்பா செம்ம. நெக்ஸ்ட் இந்த ஆட்டுக்காலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் மிளகு தூளும் கொஞ்சம் உப்பு பார்த்து உப்பு போட்டோம் அப்படின்னா குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம். கரெக்டாக இருக்கும். வாங்க சரி பார்ப்போம். ஓகே, அடுத்த கட்டமாக வந்து இதுதான் முக்கியமான டைமு. இந்த மிளகு சாந்தை ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா? இதுதான் மக்களே குழம்பு, ஆட்டுக்கால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகு சாந்தை அதை அப்படியே சொன்னோம்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு சாப்பாட்டோட போட்டு வெறிஞ்ச சாப்பாடு இருக்குல்லங்க, அதை வெறிஞ்சோரோட ஓட்டி அதை அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் இப்போ வெறிஞ்சோர் இல்லை நம்மக்கிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு செஞ்சால் வேலை முடிஞ்சுங்க. இங்கே பாருங்க, மிளகு சாந்தை ஊற்றினோடனே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. ஓகேங்களா, அருமை 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 அருமை. சூப்பர் மகள்ஸ், பாருங்கள் தரமாக வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ சிறப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது கலர் பாருங்கள் மக்களே, கலரும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. சூப்பரான கலர் இருக்குது, லைட்டு ப்ரௌன் கலரில். இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டருங்க. ஓகேங்களா, ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து சாப்பாட்டோட தான் வந்து இந்த குழம்பு சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சாப்பாடு வந்து வெந்துகிட்டு இருக்குது. அரிசி வச்சாச்சு அடுப்பில். அடுத்து வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, கலருக்காக. அதாவது அப்படியே சொன்னால கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மஞ்சப்பொடி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு கலரில் நல்லாவே வந்துடும். கலரி விட்டுறலாமா? ஓகேங்க மக்களே, அப்படியே மஞ்சள் சாயத்தை கலக்கிறோம். அருமை அருமை அருமை. பார்க்கும்போதே செமையாக இருக்குங்க மக்களே. ஆட்டுக்கால் சூப்போட இதுதான் செமையாக இருக்கும். உப்பு பார்த்தலாமா? அடுத்த கட்டமாக உப்பு பார்க்குறோம். ஆட்டுக்கால் ஆல்ரெடி வெந்திருக்கு. சொன்னால் வந்து பச்சை வாசம்லாம் எதுவுமே இல்லை. மிளகு சாந்து உங்களுக்கு தெரியும், அது ஆல்ரெடி வெந்துதான் இருக்குது. உப்பு பத்தில் லைட்டாக போடணும். அரை உப்பு இருக்குது, 3/4 உப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க மக்களே, அப்படி சூப்பர் ரெடி பண்ணிடலாமா மக்கள்? அப்படியே வந்து பாருங்கள், ஒரு கலராக உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டது வந்து எடுக்கலை, உப்பு லைட்டாக போட்டாப்பில் நான் அதை வந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டேன். சரி ஓகே,
ஆட்டுக்கால்லாம் பாருங்கள் உள்ள பாருங்களா தரமும் முதங்கிட்டு இருக்குது. மக்களே இந்த இடம் தான் வந்து டேர்னிங்கான இடம். மெயினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் தெரியுதா. போதும் 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 மிச்சத்தை குழம்பு வச்சுக்கலாம். அருமைங்க. அடாடாடாடாடா செமையாக இருக்குது பார்க்குறக்கு. லைட்டாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் தூள் சரிங்களா, ஹோம்மேடு பெப்பர் தூளுங்க. செம்ம காட்டமாக இருக்கும். சொன்னால் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். கடையில் வாங்குறது பாதி பெப்பர் தூளாக இருக்கும், பாதி பப்பாளி விதையாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் பெப்பர் தூள். அடாடாடாடாடா செம்ம மக்கள்ஸ் தெரிகிறதா, அருமையாக இருக்குதுங்க. ஓகே சூப்பர் ரெடி மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள் கலந்தாச்சு. கலந்து 2 கண்ணாடி டம்ளர் இருக்குது. அதில் வந்து ஆளுக்கு ஒரு கரண்டி தான் சரிங்களா, அதிகமாகலாம் இல்லை. சூப்பர். போதும் 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 அப்போ எல்லாத்துக்கும் வேணும். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கு 2 கரண்டி. சரிங்களா. சரி ஓகே. பல்லவிக்கு வந்து கொஞ்சம் நிறையா, நான் கூட கொஞ்சம் ஊற்றி விட்டுறேன் மக்களே, ஒன்றும் தப்பு இல்லை. அவள் குடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதான் மேட்ரு. நம்ம ஊற்றுறதெல்லாம் வந்து மேட்ரு இல்லை, அவள் குடிக்கணும். சரி கூட குடிக்கலாம். ஓகே தேங்க்யூ சகோதரி. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு வந்து பல்லவியார் குடிக்கலாம். இங்கே பாருங்க மக்களே, நம்மளுக்கான சூப்பர் ரெடியாக இருக்குது. எப்படி இருக்குது? ஏன் மூஞ்சி அப்படி போகுது? கருக்கன ஸ்மெல்லு, ஆனால் ரொம்ப சத்துப்பில்ல. குடிச்சிருவியா? ஓகே மக்கள்ஸ், அடுத்தது அவனுக்கெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, குடிக்கவே மாட்டேன். கொடுத்து பார்க்கலாமா? ஆறிடுச்சு. செம்மையாக இருக்குது. அந்த கொத்தமல்லி தழை போட்டதுக்குமே பெப்பர் தூள் போட்டதுக்குமே சத்தியமாக சொல்கிறேன், இந்த கடையில் போய் ஆட்டுக்கால் சூப்புன்னு குடிக்கிறோமே சத்தியமாக இந்த டேஸ்ட் வருமா? நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வருமா? ஆட்டுக்கால் சூப்புனா கசக்கணும், அந்த எசன்ஸ் நம்ம நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க வந்து நம்ம மிளகுச்சாந்து அரைச்சி வச்சோம்ல, அதைத்தான் ஆட்டுக்கால் சூப்பு வாங்க. இதுதான் ஒரிஜினல் ஆட்டுக்கால் சூப்பு. இதுவுமே வந்து நைட்டு காலை போட்டு வச்சு காலையில் குடிக்கணும். ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக குடிச்சிட்டோம், நைட்டு போட்டு வச்சு காலையில் குடிச்சா ஒரிஜினல். இது வந்து பார்த்திங்கன்னா 90%, கடையில் கொடுக்குறது 20%. அது வந்து நம்ம மிளகு ஆட்டுக்கால் குழம்பு சூப்பரில். ஒரு சில கடை மேபி இந்த மாதிரி சில கடைகளை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஊரில் கடை இருந்தால் சொல்லுங்கள். செம்ம சத்து மக்கள். அடுத்த கட்டமாக ஓப்பன் பண்ணலாம். தெரிகிறதா? நல்லா ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா மக்களே, நல்லா கமன்னு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது சரிங்களா. ஆனால் இதனுடைய டேஸ்ட் வந்து சூப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் சத்து வந்து அந்த சூப்பு தான் சரிங்களா. இது வந்து செகண்டரி, ஆனால் இது வேறு லெவல் இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. மிளகு சாந்தாலும் ஊற்றி வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே அந்த சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னு வைங்க, அப்பா செம நேரமாங்க. வேறு மாதிரி மக்கள்ஸ். சில நேரங்கள் கழித்து இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்னு கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ சுண்டிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை. வாவ் செம்ம கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை போட்டாச்சு. அடுத்தது இது போடலாமா? பெப்பர் தூள் இதுக்கெல்லாம் தேவையில்லை, பெப்பர் தூள் தேவையில்லை. ஓகே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தரமாக பண்ணியாச்சுங்க மக்களே. மக்கள் இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தது தயார். சாப்பாடு பாருங்க, நம்ம வீட்டில் வந்து காட்டரிசி சாப்பாடு, இவங்க வந்து நாட்டரிசி சாப்பாடு சரிங்களா. அதாவது இது அரிசி வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்க மக்களே, சாப்பாடு நல்லா அரிசி வந்து நல்லா பொன்னி அரிசி, பழைய அரிசி, நல்லா ஒரு உதிரிக்கு எவ்வளோ தின்னாலும் பசியே அடங்காதுங்க. அதனால தான் சுகர் வர்றதுக்கு காரணமே. பொன்னி அரிசின்னா சுகர் வருதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதுதான் காரணம். ஓகே அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்களாமா. கருப்பு கவனி இது வாங்கினது வந்து ஷோகேஸ்க்காக வச்சுருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். சரிங்க மக்களே, இது வந்து சிகப்பரிசி இருக்கு மிளங்க, அந்த அரிசி சிகப்பரிசி மக்கள். அடுத்து பாருங்கள், ஆட்டுக்கால் குண்டாவில் போட்டு வச்சுட்டாங்க. போதா 2 கால் போதுமா, அதெல்லாம் வேண்டாம். அப்படி சரி பல்லவி கொடுத்துடலாம். போது பல்லவிக்கு இருந்தாலும் போதும், சாப்பிட மாட்டாப்புல. குழம்பு நல்லா கிரேவியாக இருக்குதுங்க. சரி ஆக்சுவலாக வந்து பல்லவி வந்து கால் சாப்பிட மாட்டேன்னு சொன்னங்காட்டி கால் இல்லாமல் குழம்பு மட்டும். இந்தா பல்லவி சாப்பிட்லாம். பல்லவி ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படியே ஒரு பைட் விடுங்க பல்லவி. ஆக்சுவலாக மக்களே, நான் இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. அவர் பல்லவிட்ட கேட்டேன், எடுக்கிறேன்னா எடுப்பா அப்படின்னாப்பல, அதனால தான் எடுத்தேன். பல்லவி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சரி அவனுக்கு அப்படியே லைட்டாக ஊட்டி விட்டுரு. தம்பி என்ன சொன்னேன், சாப்பிட்றேன்னு சொன்னியா இல்லையா? இங்கே பா, அம்மா பக்கத்தில் வந்து உட்காரு.
பக்கத்தில் வந்து உட்காரு. ஆ சாப்பிடணும் சரியா? ம் ஓகே மக்களே, வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டோட சாப்பிட்றலாங்க சரியா? நல்லா சுட 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 இங்கே பாருங்க, அருமையாக இருக்குது. அறுக்கலாமா? சேர்ஸ் மக்களே. ஆஹா செமையாக இருக்குல்ல? நம்மளுக்கு கூட்டு வேற நான் விட்றேன். அம்மா தான் சாப்பிடுங்க மக்கள். அடுத்தது காலுங்க. நல்லா வந்துட்டுல குக்கரில் பாருங்க சார். இல்லை காலை இல்லையா? ஏய் நல்லா வந்துருக்கு பல்லவி, சூப்பராக இருக்குது. குக்கரில் போட்டங்காட்டி நல்லா வந்துருச்சுங்க, அருமையாக இருக்கு. காலா இந்த கால். ம் சூப்பருங்க. சரி ஓகே மக்கள், உண்மையாலுமே அல்டிமேட்டு. சூப்பு செம்ம. சூப்போடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மிளகு சாந்தெல்லாம் அரைச்சி நல்லா அந்த பாரம்பரிய முறைப்படி எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல் நல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு போய் செஞ்சோம்லங்க, டாப்பு டக்கர். உண்மையாலுமே வேறு லெவலு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா? சூப்பர் செம மகளே, வேறு வழி இல்லை மக்களே. உங்களுக்கு நல்லா இருக்கா? மக்களுக்கு சொல்லு எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க மக்களே, எல்லாமே ஓகே அல்டிமேட்டு. கால் குழம்பு இந்த ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன் சேனலில், அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் குழம்பு பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஏன் கையும் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க?